श्री राम जय जय राम। 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 जय श्री राम। जनाचे अनुभव पुसता कल्हो उठिला अवचिता, हा कथा कल्लोळ श्रोता कौतुके ऐकावा। एक म्हणती हा संसारू, करिता पाविजे पैल पारू, आपला नवे की जो जारू जीव देवाचे। एक म्हणती हे न घडे, लोभ येऊन अंगी पडे, पोटस्ते करणे घडे सेवा कुटुंबाची। एक म्हणती स्वभावे, संसार करावा सुखे नावे, काही दान पुण्य करावे सद्गती कारणे। एक म्हणती संसार खोटा, वैराग्ये घ्यावा देशवटा, येणे स्वर्गलोकीच्या वाटा मोकळ्या होती। एक म्हणती कोठे जावे, व्यर्थची कासया हिंडावे, आपुले आश्रमी असावे आश्रम धर्म करूनी। एक म्हणती कैचा धर्म, अवगा होतसे अधर्म, ये संसारी नाना कर्म करणे लागे। एक म्हणती बहुतां परी, वासना असावी बरी, येण्याची तरिजे संसारी अनायासे। एक म्हणती कारण भाव, भावेची पाविजे देव, ये रहे अवघेची वाव कथा गोवी। एक म्हणती वडिले जीवी, अवघी देवची मानावी, माये बापे पूजित जावी एका भावे। एक म्हणती देव ब्राह्मण, त्यांचे करावे पूजन, माये बाप नारायण विश्वजनाचा। एक म्हणती शास्त्र पाहावे, तेथे निरोपिले देवे, तेने प्रमाणेची जावे परलोकासी। एक म्हणती अहो जना, शास्त्र पाहाता पुरवेना, या कारणे साधुजना शरण जावे। एक म्हणती सांडा गोठी, वायाची करिता चावटी, सर्वास कारण पोटी भूतदया असावी। एक म्हणती एकची बरवे, आपुल्या आचारे असावे, अंतकाळी नाम घ्यावे सर्वोत्तमाचे। एक म्हणती पुण्य असेल तरीच नाम येईल, नाही तरी भुली पडेल अंतकाळी। एक म्हणती जीत असावे, तवची सार्थक करावे, एक म्हणती फिरावे तीर्थाटन। एक म्हणती हे अटाटी, पाणी पाषाणाची भेटी, चुबुकुल्या मारिता हिंपुटी कासावी स्वभावे। एक म्हणती सांडी वाचाळी, अगाध महिमा भूमंडळी, दर्शन मात्रे होये होळी महापातकांची। एक म्हणती तीर्थ स्वभावे, कारण मन आवरावे, एक म्हणती कीर्तन करावे सावकाश। जय श्री राम। जय ஸ்ரீராம். ஸ்ரீமத் தாஸ்போதத்துடைய 8வது தசகத்துல 10வது சமாசம், 8வது தசகத்துடைய கடைசி சமாசம் இன்னைக்கு ஆரம்பம். 9வது தசகத்துல சித்த லட்சணத்தை பத்தி சொல்லிட்டு வரும்போது சித்தர்கள் எப்படி இருப்பா, அவளுடைய லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு வந்தார்.
சித்தாள் அப்படிங்கிறது சாதுக்களையே குறிக்கக்கூடிய விஷயம். நம்ம எல்லோருமே சாதுக்கள் சொன்னா இன்னி தேதிக்கு சாதுன்னா ஏதோ ஒரு பைராகிய மாதிரி இருக்கிறவர் சாது அப்படிங்கிற அளவுக்கு இறக்கி வச்சுட்டோம். ஆனா சாது அப்படிங்கறத சொல்றதே ஆத்மஜானிகள் அப்படிங்கறத சொல்றாரு இங்கே சமர்த்தர். அந்த ஆத்மஜானி அவருடைய லட்சணம் என்ன, அவர் எப்படி இருப்பா அப்படிங்கிறத சொல்றோம். ஆனா அந்த லட்சணத்துக்கு காரணம் என்ன, அவ ஹிருதயம் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? காமமற்றவர்கள் லோபமற்றவர்கள் சொன்னா போராது. அவர் ஹிருதயத்துல ஏன் காமம் இல்லை, அவர் ஹிருதயத்துல ஏன் மதமோ ஆச்சரியமோ ஷட்ரிப்புமே அவர் ஹிருதயத்துல ஏன் இல்லை அப்படிங்கிறத ஆழமா உள்ள போய் ஒரு சாது ஹிருதயம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத எடுத்து கொடுத்தார். ஒரு சாது தன்னுடைய ஸ்வரூபத்துல ஸ்திதமாக இருக்கிறவர், ஸ்வஸ்வரூபத்தில் இருக்கிறதுனால பிரம்மத்துடைய அகண்டத்துவம் எது உண்டோ அந்த அகண்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறவர்கள், தானே ஒரு பிரம்மம் தான் அப்படிங்கிற ஸ்வரூபத்தை நின்று இருக்கிறவர்கள் தான் சாது. ஆனா நம்மள மாதிரி ஏதோ இந்த லோகத்துல வளைய வரா மாதிரி இருக்காளே தவிர அவளுடைய அந்தராத்மா நம்மள மாதிரி இல்லை, நிச்சயமாக நம்மள மாதிரி இல்லை. அந்த சாதுக்கள் எந்த நிலையில இருக்காளோ அந்த நிலையை தான் நாமும் அடைய முடியும் அப்படிங்கிறது தான், அந்த தைரியத்தை தான் எடுத்து கொடுக்கிறார் சமர்த்தர். அந்த நிலையை அடையணுமானால் வேறத்தோ சாதனையை பண்ணி இதை அடையறத விட அந்த சாதுவையே சரணம் அடைஞ்சு அந்த சாது என்ன உபதேசிக்கிறாரோ அந்த உபதேசத்தின் பிரகாரம் நம்ம இருந்துட்டோமானால் அவர் எந்த நிலையில இருக்காரோ அந்த நிலையை நாமுமே அடையலாம் அப்படிங்கிறத சொன்னார் சமர்த்தர். மேல இந்த லோகம் என்னெல்லாமோ சொல்றது, லோகம் தெரிஞ்சோ தெரியாமலோ கூட அந்த அமரத்துவத்தை தான் தேடின்னு இருக்கு. லோகாயத்தமாக இருக்கக்கூடிய சௌக்கியங்களை அடையணும்னு புறப்படுறது, ஆனா கொஞ்சம் அனுபவிக்கிறதுக்குள்ள அந்த சுகம் தாத்காலிகம் அப்படின்னு நம்ம ஹிருதயத்துக்கு தெரியறது. ஏன்னா அந்த சுகம் நிரந்தரமா நம்ம இடத்துல இல்லையே, அது தாத்காலிகம் அப்படிங்கிறது உணரறோம். சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஆனந்தத்தை தேடணும் அப்படின்னு ஹிருதயத்து உள்ளேந்து ஒரு உந்துதல் இருக்கு. அதை தேட புறப்படும் பொழுது என்னாகிறது, யாரை பார்த்தாலும் ஆளுக்கு ஆளுக்கு தெரிஞ்சபடி சொல்லறான். அவளுக்கு எந்த அனுபவம் இருக்கோ அந்தந்த அனுபவ பிரகாரம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று பேசுறா. இந்த சூன்யத்துவ நிரசனம் அப்படிங்கிற சமாசத்துல சமர்த்தர் அதுதான் பேச ஆரம்பிக்கிறார். ஜனாச்சே அனுபவ புசதா கலஹோ உட்டிலா அவச்சிதா ஹா கதா கல்லோல ஸ்ரோதா கௌதுகே ஐக்காவா. ஹிருதயம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஆனந்தத்தை தேடுறது. ஹிருதயம் அதை தேடுறதுக்கு காரணமே என்னன்னா, ஏன்னா தானே ஏற்கனவே சச்சிதானந்த ஸ்வரூபம் தான். ஏதோ காரணத்தினால மாயையாக இருக்கக்கூடிய திரை நம்மளுக்கு மேல இருக்கிறதுனால அவித்யாவாசனையினால அந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்தை மறந்துட்டு இருக்கோம். சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஆனந்தத்தை தேடிட்டு இருக்கிறவன் லோகத்துக்கிட்ட போய் கேட்டா லோகம் எப்படி அதுக்கு பதில் தரும்? லோகம் தன்கிட்ட எந்த அனுபவம் இருக்கோ அதன் பிரகாரம் தரும். ஜனாச்சே அனுபவ புசதா, ஜனங்களை போய் கேட்டுதுன்னா அவவா அனுபவத்தின் பிரகாரம் பேசுறா. அந்த அனுபவத்தை பத்தி அவ அனுபவத்துடைய அடிப்படையில பேசும்பொழுது என்னாகிறது, ஒத்தனுடைய அனுபவம் இன்னொருத்தன் அனுபவனுக்கு நேர் விரோதமா வேற இருக்கு. அப்போ அவ நம்மளுக்கு பண்ணக்கூடிய உபதேசமா அவ நம்மளுக்கு பண்ணக்கூடிய பேச்சும் எதிரும் புதிருமா இருக்கு. கல்ஹோ உட்டிலா அவச்சிதா, ஒரு பெரிய கலகமே வந்துபடுறது. 4 பேர்கிட்ட பேசினோம், ஆனால் 4 பேர் 4 திக்குக்கு பேசுறா. பரஸ்பரம் விரோதமாக இருக்கிற விஷயத்த சொல்றா. ஹா கதோ கல்லோல சுரோதா கௌதுகே ஐக்காவா. அப்பேற்பட்ட கலகம் இருக்கக்கூடிய
படு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய ஒரு கல்லோலம் இருக்கே, அந்த கல்லோலத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஸ்ரோதாக்களே எல்லாரும் கவனம் செலுத்தி கேளுங்கள். ஏகமனதி ஹா சம்சாரு கணிஜே கரிதா பாபிஜே பயில பாரு. இப்ப என்ன தேடுறோம்? கரையேறுவதற்கு வழி என்ன அப்படின்னு லோகத்தை கேட்டா லோகம் என்ன சொல்றதுன்னு தான் இங்க சொல்ல போறார். ஒத்தன் சொல்றான், ஹா சம்சாரு கரிதா பாபிஜே பயில பாரு. சம்சாரத்தை கரையேறணும்னா என்ன பண்ணணும்னா சம்சாரத்துல இருக்கணும். சம்சாரத்துல இருந்து சம்சாரத்துல நம்மளுடைய இருப்பை தீர்த்தத்துக்கு அப்புறம் பயில பாரு, அப்புறம் கரை தான் ஏறுவோம். சம்சாரத்தை இருந்துவிட்டோம் போருமா, சம்சாரத்தை வாழ்ந்துவிட்டாலே போருமாம், வாழ்ந்து முடிஞ்சதும் சம்சாரத்தை கரை ஏறிடலாமாம் அப்படின்னு சில பேர் சொல்றா. ஆப்பலா நவேக்கி ஜோஜாரு ஜீவ தேவாச்சே. ஒரு விஷயம் என்ன தெரியறதே, நம்ம வாழ்க்கைய நம்மளால எந்த விதத்திலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு தெரியறது. எப்போ நம்ம வாழ்க்கையை யாரோ மேல ஒரு தேவன் இருந்துட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கானோ நம்ம அதை பத்தி கவலைப்படுவானே அப்படின்னு சொல்றாளாம். இந்த வாழ்க்கையை பத்தியோ இந்த வாழ்க்கையில இந்த கரையேறத்துக்கோ நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அதோடைய கண்ட்ரோல் முழுக்க மேல தேவன் கையில இருக்கு. அதனால சம்சாரத்தை வாழ்ந்தே தீர்த்து சம்சாரத்தை கரையேறுவோம். ஆப்பரா நவேக்கி ஜோஜாரு ஜீவதேவாச்சே. இந்த ஜீவன் இருக்கே தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஆப்பலா நவேக்கி ஜோஜாரு. நம்ம அதனால இங்க சமப்பட்ட பிரயோஜனம் கிடையாது. அப்படியே வாழ்ந்துடுவோம், வாழ்ந்து சம்சாரத்தை கரையேறுவோம். இன்னொருத்தன் சொல்றான், ஏகமனதி ஹே நகடே, என்னப்பா பேசுற நீ? சம்சாரத்தை வாழ்ந்து எப்படிப்பா சம்சாரத்தை கரையேறது? லோபயேவோ நீ அங்கேயே ஜடே. சம்சாரத்தை வாழ்ந்தாலே லோபமாகக்கூடிய பாக்கி குணங்கள்லாம் நம்ம கிட்ட அப்பப்போ ஒட்டின்டுடும். சம்சாரத்தை வாழ்ந்து கரையேறுன்னு சொல்றிய, சம்சாரத்தை வாழறதுன்னா என்ன? போட்டஸ்தே கரணே கடே சேவா குடும்பாச்சி. சம்சாரத்தை வாழறது அப்படின்னா தன்னுடைய குடும்பத்துடைய உதர போஷணத்துக்காக அவளை காப்பாத்துறதுக்காக உழைக்கிறது தான்ப்பா சம்சாரத்தை வாழறது. தன் குடும்பத்துக்காக ஒருத்தன் உழைச்சு குடும்பம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக பரிசிரமப்பட்டு வாழ்க்கையை நடத்தினால் அப்படி நடத்தின வாழ்க்கை எப்படி சம்சாரத்திலிருந்து கரையேறதுக்கு வழியாக ஆகும்? அது முடியாது. ஏகமனதி ஸ்வபாவே சம்சார காராவா சுகே நாவே. இன்னொருத்தன் சொல்றான், அது அப்படி இல்லை. சம்சாரம் எப்படி வேணா இருக்கட்டும், நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சம்சாரத்தை இருக்கும் பொழுது ஸ்வபாவே சம்சார கராவா சுகே நாவே. சம்சாரம் எப்படி அமையறதோ, உன் வாழ்க்கை எப்படி அமையறதோ அந்த வாழ்க்கையோட அமைப்பு பிரகாரம் இருந்தா போறோம். அது வேணும் இது வேணும்னு அலோல கல்லோலப்பட்டு இங்கும் அங்கும் தெண்டி அலைஞ்சு இது போறாதா அது போறாதா அப்படின்னு லோலோலோன்னு அலையாதே. உனக்கு எது அமைஞ்சிருக்கோ உனக்கு கிடைச்சே தீரும். அதனால சம்சார கராவா சுகே நாவே. சம்சாரத்தை வாழ்க்கையை சிம்பிளா நடத்த கத்துக்கோ. சிம்பிளா நடத்துறதுன்னா என்ன? உனக்கு எது எப்ப எப்படி அமையறதோ, உன் பாக்கிய விசேஷத்தினால் உனக்கு என்னெல்லாம் கிடைக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் கிடைக்கிறத அனுபவிச்சுட்டு சந்துஷ்டமாக இருந்துன்று. ஆனால் அப்படி சம்சாரத்திலேயே வாழ்ந்ததுனால கரையேறிட முடியாது. சம்சாரம் எப்படி வாழணும்னு சொன்னேன், அவ்வளவுதான். கரையேறணும்னா காஹி தான புண்ணிய கராவே சத்கதி காரணே. சத்கதி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தானம் புண்ணியங்கள்லாம் ஏதாவது பண்ணினா போருப்பா, சத்கதி கிடைச்சிடும், கரையேறிடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். இன்னொருத்தர் சொல்றார், ஏகமனதி சம்சார கோட்டா. இந்த சம்சாரமே போய் வைராகிய கியாவா தேசவட்டா. சம்சாரம் மாயைதான், சம்சாரம் பொய் தான் அப்படிங்கிற ஞானத்தை மனசுல வாங்கிண்டு வைராகியே கியாவா தேசவட்டா தீர்த்தாட்டனம் போ. ஏனே ஸ்வர்கலோக்கீச்சாவாட்டா மோக்கலையா ஹோத்தி. அப்படி தீர்த்தாட்டனம்லாம் போய் பல தீர்த்த கஷேத்திரங்கள்லாம் போனாயானால் ஸ்வர்க்கத்தை
அடையறதுக்கு மார்க்கம் உனக்கு திறந்து விடும், ராஜபாட்டையாக திறந்து விடும். இன்னொருத்தன் சொல்றான், ஏகமனத்தி கோட்டை ஜாவே வேர்த்தச்சி காசையா ஹிண்டாவே ஆப்புலே ஆசிரமி அசாவே ஆசிரம தர்ம கருணி. எதுக்காக தீர்த்தாட்டனம்லாம் போனோம்? தீர்த்த கஷேத்திரம்லாம் போய் லோன்னு அலைஞ்சு என்ன பிரயோஜனம் உண்டா என்ன? கோட்டை ஜாவே எங்க போனோம்? எந்த தீர்த்த கஷேத்திரம் போனோம்? வேர்த்தச்சி காசையா ஹிண்டாவே, வியர்த்தமா அனாபிஷமா இந்த தீர்த்த கஷேத்திரம் அந்த தீர்த்த கஷேத்திரம் அப்படின்னு அலைவானே. அதை விட ஆப்புலே ஆசிரமி அசாவே ஆசிரம தர்ம கருணி. உன் வீட்டிலேயே இரு, அங்கேயும் இங்கேயும் போக வேண்டாம். உன் வீட்டிலேயே இருந்துட்டு நீ எந்த ஆசிரமத்தில் இருக்கையோ அந்த ஆசிரம தர்மத்தை நீ அனுசரிச்சுட்டு இருந்தே ஆனால் தீர்த்த கஷேத்திரங்கள்லாம் நீ இருக்கிற இடமே தீர்த்த கஷேத்திரம் தான் அப்படின்னு சொல்றான். ஏகமனத்தி கைச்சா தர்ம ஆசிரம தர்மமா? இன்னொருத்தன் சொல்றான், ஆசிரம தர்மமா? என்னப்பா தர்மம்? தர்மம்னா என்ன? எல்லாம் தர்மம் தர்மம் சொல்லிட்டு அவகஹோதசே அதர்ம, தர்மத்தின் பேர்ல அதர்மம் தான் நடந்துட்டு இருக்கு இந்த லோகத்துல. ஏ சம்சாரி நானா கர்ம கரணையிலாகே, உனக்கு சம்சாரத்தை இந்த கரையேறமானால் இந்த தர்மம்லாம் விட்டுடு. தர்மம்லாம் உனக்கு கரையேற்றாது. நீ கர்மயோகத்தை இருந்து உன்னுடைய கர்மாவை பண்ணி நீ ஆனால் சம்சாரத்திலிருந்து கரையேறலாம். இந்த பேசுற பேச்சை பார்த்ததுன்னா சமர்த்த ராமதாசர் தாஸ்போத நம்மளுக்கு அருளி செய்து கிட்டத்தட்ட சுமாரா இனி தேதிக்கு ஒரு 400 சொச்ச வருஷம் ஆயிடுத்து. இன்னைக்கு மாடர்ன் டேல இன்னித்து காலத்துல ஒவ்வொருத்தரும் வாய்க்கு வந்தபடி வேதாந்தம் பேசுறாளே, அந்த வேதாந்தம் அன்னைக்கே சொல்லியிருக்காரு இந்த கிரந்தத்துல. அப்படின்னா இது மாதிரி விஷயத்தை தெரியாம சாரமே இல்லாமல் பேசுறவா என்னைக்கு இருந்திருக்கான்னு தெரியறது. அப்பேற்பட்ட ஆட்கள்லாம் போய் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் மெனக்கிட்டுன்னு இந்த சமாசத்தை எடுத்து கொடுக்கிறார். இவா கிட்டலாம் போய் மாட்டிக்க கூடாது. உண்மையான மார்க்கம் நம்மளுக்கு கிடைக்காது அங்க போனோமானா. அதனால சம்சாரி நானா கர்ம கரணியராகி சம்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன கர்மா விதிச்சிருக்கோ அந்த கர்மாவை கரெக்டா பண்ணிட்டான்னா இதுல இருந்து கரையேறலாம் அப்படின்னு ஒரு மதம். ஏகமனத்தையும் பௌதாபரி வாசனா அசாபி பரி ஏனேச்சி தரிஜே சம்சாரி அனாயாசு. ஒருத்தன் சொல்றான், அப்படிலாம் இல்லை, கர்மா எல்லாம் பண்றது விஷயம் இல்லை, நம்மளுடைய வாசனைக்கெல்லாம் எது இருக்கோ அந்த வாசனைக்கெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். பகுதாபரி வாசனா அசாவி பரி, எவ்வளவோ வாசனாக்கள்னா நம்ம இடத்துல இருக்கு, துர்வாசனை நம்ம இடத்துல நிறைய இருக்கு. ஏனேச்சி தரிஜே சம்சாரி அனாயாசே, இந்த வாசனைகளை யாரு அடக்கி வைக்கிறானோ அவன் இந்த சம்சாரத்திலிருந்து கரையேறி போயிடுவான். அடுத்தது ஒரு ஆள் சொல்றான், ஏகமனத்தி காரண பாவ பாவேச்சி பாவிஜே தேவ ஏரஹே அகே சிவாவ கதா கோவி. இந்த சம்சாரத்தை கரையேறணுமானால் நிஷ்டை தேவை. காரண பாவ, எவனிடத்துல பாவம் இருக்கோ எவனிடத்துல நிஷ்டை இருக்கோ பாவேச்சி பாவிஜே தேவ, எவனிடத்துல பாவம் இருக்கோ அவனுக்கு தான் தேவன் கிடைப்பான். எவனுக்கு தேவன் கிடைச்சானோ அவன் இந்த சம்சாரத்திலிருந்து கரையேறிடுவான். ஏரஹே அவகே சிவாவ கதா கோவி. இதை தவிர இந்த பாவ பக்தியோட இல்லாம இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட மார்க்கத்தை பத்தி எவன் பேசினாலும் எல்லாம் அவகே பாவா, எல்லாம் ஒன்றும் வேஸ்ட். எந்த மார்க்கமும் பலிக்காது. எந்த மார்க்கத்தையும் நாம் நிலைச்சு நிக்கிற மாதிரி இல்லை. அர்த்தத்தன் சொல்றான், அதெல்லாம் விடுப்பா. என்ன பாவம் என்ன பக்தி? எவன் மேல பக்தி பண்ண போற? எந்த தேவன் கண்ணுக்கே தெரியலையோ, எந்த தேவன் எங்க இருக்கான்னே தெரியாதோ, எந்த தேவனை எவனும் பார்த்ததே இல்லையோ அவன்கிட்ட பக்தி பண்றதா? எப்படி பண்றது பக்தி? அந்த தேவன் ஒருத்தன் இருக்கானே தெரியாது. அப்புறம் தானே தேவன் என்னை காப்பாத்துவன், நான் அவன் இடத்துல பக்தி பண்ணணும்னு சொல்றதுக்கு. அந்த தேவனே தெரியாது. நம்மளை காப்பாத்துறது யாரு? நம்மளோட தாயாரும் தகப்பனாரும் தானே காப்பாத்துறா. அதனால அவளையும் இவாளையும் தேவன் அவன் இவன் தேடின்னு போகாதே. அவளுடைய தாயார் தகப்பனாரு தேவாள் தான். ஏகமனத்தி வடிலே ஜீவி, உயிரோடு இருக்கக்கூடிய தாயார் தகப்பனாருக்கு பூஜை பண்ணாதவன் எந்த தேவனுக்கு எந்த பூஜை பண்ணி பிரயோஜனம்?
அவகி தேவசீமானாவி, தன்னுடைய தாயாரையும் தகப்பனாரையும் தேவன் அப்படின்னு கருதணும். மாயே பாப்பே பூஜித ஜாவி ஏகாபாவி. அதனால யாரு தன்னுடைய தாயார் தகப்பனாருக்கு சேவை பண்றானோ, மாத்திரு பித்திரு சேவை எவன் பண்றானோ, தினமும் அவ சரணத்துல எவன் வணங்குறானோ அவன்தான் சரியான ஆளு. அவன்தான் இந்த சம்சாரத்தை கரையேறுவான். இன்னொருத்தன் சொல்றான், தாயார் தகப்பனார பூஜை பண்றது இருக்கட்டும், ஆனா கரையேறணுமானால் ஏகமனத்தி தேவ பிராமண தியாச்சே கராவே பூஜனை. தேவாலயம் பிராமணாலயம் பூஜை பண்ணப்பா, முக்கியமா பிராமணால பூஜை பண்ணணும். மாயே பாப்ப நாராயண விஸ்வஜனாச்சா. அதனால பிராமணால ஏன் பூஜை பண்ணணும்னா, நீ உன் தாயார் தகப்பனார பூஜை பண்ணணும் சொல்றது உனக்கு தாயார் தகப்பனார் தானே. இந்த லோகத்துக்கு தாயார் தகப்பனார் யாரு? நாராயணன் தானே. அந்த நாராயணனே இந்த பிராமணர்களுடைய ஹிருதயத்திற்கான அவளுடைய வாக்குல வேதமே இருக்கு. அதனால தேவனையும் பிராமணனையும் பூஜை பண்ணினால் சம்சாரத்துக்கு கரையேறலாம். ஏகமனத்தி சாஸ்திரப்பாக. இன்னும் சொல்றேன், அல்ல சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கோ, சாஸ்திரங்கள்லாம் சொன்ன பிரகாரம் வாழ்க்கையை நடத்தினோமானால் கரையேறலாம். சாஸ்திரப்பாகவே தேத்தே நிரோபிலி தேவே தேனே பிரமாணே சீஜாவே பரலோகாசி. அது எப்படி சொல்றேன்? நீங்க சாஸ்திரத்தை தன்னுடைய ஆச்சரணையில வச்சுட்டதுனால, சாஸ்திரம் எப்படி சொல்லிருக்கோ அப்படி தன் வாழ்க்கையை நடத்தினதுனால தன் கரையேறுவான்னு நீங்க எப்படி சொல்றேன்? அப்படின்னா சாஸ்திரம்ங்கிறது என்னது? தேவனுடைய வாக்கியதானே சாஸ்திரம். தேவனுடைய வாக்கும் தேவனும் வேற இல்ல. அப்ப தேவனும் சாஸ்திரமும் வேற இல்ல. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதை பண்றோம் அப்படின்னாக்கா தேவன் நம்மளுக்காக என்ன சொல்லிருக்கானோ அதை பண்றதாக தான் அர்த்தம். தேவன் சொன்னதையே பண்ணினோமானால் நிச்சயமாக சம்சாரத்திலிருந்து கரையேறி போகலாம். தேவன் தானே பிரமாணம். அப்ப அவன் வாக்கு தானே பிரமாணமாக இருக்கணும். அப்பேற்பட்ட பிரமாணமாக இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் அதை எவன் அனுசரிக்கிறானோ அவனுக்கு பரலோகம் நிச்சயம். ஏகமனத்தி அஹோஜனா. இது சொன்னதுமே இன்னும் சொல்றான், ஓய் சாஸ்திர பாகாத்தா புறவேனா. சாஸ்திரம்னா என்ன ஒரு வரி நினைச்சிட்டு இருக்கியா, ஒரு ஸ்லோகம் நினைச்சிட்டு இருக்கியா, இல்ல ஒரு புஸ்தகம் நினைச்சிருக்கியா? சாஸ்திரம் அப்படிங்கறதே அகண்டம். எவ்வளவு சாஸ்திரம் இருக்குன்னே தெரியாது நம்மளுக்கு. சாஸ்திர பாகாத்தா புரேனா, இவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்குன்னு எண்ணறதுக்கே ஒரு ஜென்மா வேணும். அதுக்கப்புறம் இந்த சாஸ்திரத்தை என்னைக்கு நீ படிக்கிறது, படித்த சாஸ்திரத்தை என்னைக்கு அனுசரணைக்கு கொண்டு வருது நீ? யாக்காரனே. அதனால இந்த சாஸ்திரத்தை பின்னாடிலாம் அலையாதே. அதெல்லாம் சாத்தியமான இருக்கக்கூடிய விஷயம் இல்லை, ரொம்ப சிரமமான விஷயம். ஆனால் அவ்வளவு சாஸ்திரங்களும் ஏற்கனவே தெரிஞ்சவர்கள் சில பேர் இருக்காவா. யாருன்னா சாதுக்கள். யாக்காரனே சாதுஜனா சரணஜாவே. இந்த சாஸ்திரங்களை பிடிச்சன சாஸ்திரங்களை பின்னாடி அலையறதுக்கு பதிலா சாதுக்களை சரணம் அடைஞ்சோமானால் அந்த சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கோ அவ்வளவு விஷயத்தையும் சாரமா புழிஞ்சு சாது எடுத்து உனக்கு கொடுக்கும் பொழுது உனக்கு லாபம் உண்டாகும். சம்சாரத்தினை கரையேறிடலாம். ஏகமனத்தி சாண்டா கோட்டி வாயாச்சி கரித்தா சாவுட்டி சர்வாச காரண போட்டி பூததயா அசாவி. இன்னும் சொல்றேன், ஏன்பா இதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லைப்பா. ஏதோ ஒரு சாது காலில் போய் விழுங்கிற, சாஸ்திரத்தை படிங்கிற, இதெல்லாம் நடக்கிற விஷயமா? போரும் இந்த பேச்சையே நிறுத்து. இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அனாவசியமா இதெல்லாம் சொல்லி அலத்திட்டு இருக்காதே. நான் என்ன சொல்றேன்னா, உன்னை சுத்தி வர யாரெல்லாம் இருக்கோ, எந்தெந்த ஜீவன்கள்லாம் இருக்கோ, எந்தெந்த பிராணிகள் உன் சுத்தி வர இருக்கோ எல்லார் மேலேயும் உனக்கு ஹிருதயத்துல ஒரு தயை இருக்கணும். சர்வாச காரண போட்டி பூததயா சாவி. எல்லா பூதங்கள் மேலையும் உன் ஹிருதயத்தை தயை வச்சுருந்தையானால் அந்த பூத தயாவே உன்னை சம்சாரத்திலிருந்து கரையேற்றும். உடனே இன்னும் சொல்றான், ஏகமனத்தி ஏகசி பரவே ஆபுல்யா ஆச்சார அசாவே அந்த காலின் அமக்யாவே சர்வோத்தமாச்சே. இந்த பாருப்பா, எந்த பூதத்து மேல எந்த தயை நீ வச்சுப்ப? எல்லா பூதங்கள் மேலேயும் தயை வைக்க முடியுமா உன்னால? அதெல்லாம் வேண்டாம். ஒன்னு பண்ணு, ஏகசி பரவே, ஒன்னே ஒண்ணு பண்ணு. ஆப்புல்யா ஆச்சாரே அசாவே. உனக்குன்னு என்ன ஆச்சார நியமங்கள் அமைஞ்சிருக்கோ அந்த ஆச்சார நியமத்தோடு இருந்துன்று. ஆனால் எதை பண்ணினாலும்
ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, அந்த காலியின் நாமக்யாவே சர்வோத்தமாச்சு. கடைசி காலம்னு வரும் பாரு, அந்த கடைசி காலம் வரும் பொழுது ஞாபகமா பகவன் நாமத்தை சொல்லிடும். எல்லாத்தோடையும் சர்வோத்தமமாக இருக்கக்கூடிய உபாயம் கரை ஏறுறதுக்கு அதுதான். அதனால அந்த காலத்தை நிச்சயமாக நாமஸ்மரணம் பண்ணினால் தப்பிச்சுடுவேன். அதை கேட்டது இன்னொத்த சொல்றான், ஏன்பா ஏகமனத்தி புண்ணியாசேல தெரிச்ச நாம ஏயில கடைசி காலத்தை நாமம் சொன்ன பிளான் போட்டுண்டா கடைசி காலத்தை நாமம் சொல்ல முடியும்? கடைசி காலம் உங்கள்கிட்ட சொல்லிண்டா வருது இப்போ வரப்போறேன்னு. எப்போன்னு கடைசி காலம் வரப்போறதுங்கிறது உனக்கு தெரியாது. கடைசி காலம் வரும்பொழுது உன் மனசு எங்க இருக்க போறதுங்கிறது தெரியாது. எங்க கடைசி காலத்தை ஞாபகமா நாமஸ்மரணம் பண்ணன்னு சொல்றியே? அதெல்லாம் கோட்டியில ஒத்தந்தான்பா கடைசி காலத்தை நாமத்தை ஸ்மரணம் பண்றவன். அப்படி நாமஸ்மரணம் கடைசி காலத்தை பண்ண வரணுமானால் புண்ணியாசேல தெரிச்ச நாம ஏல பகு புண்ணியம் பண்ணியிருந்தால் அந்த சமயத்தை நாம மனசுக்கு வரும். முகாவாசியமும் என்னாகும்னா நாகீதரி புலி படையில அந்த காளி. அந்த கடைசி காலத்துல மனசுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைக்ளோனே அடிக்கும். மனசுல புலி படையில பரம பிராந்தி பிடிச்சு போயிடும். அந்த சமயத்துல ஒன்னால எதையுமே நினைக்க முடியாது. அப்பேற்பட்ட பயங்கரமான காலம் அந்த காலம். அப்ப போய் எங்கப்பா நாமஸ்மரணம் பண்றது அப்படிங்கிற அர்த்தம். ஏகமனத்தி ஜீத அசாவே தவச்சி சார்த்தக கராவே. இன்னொத்த சொல்றான், அதனாலதான் சொல்றேன் இந்த கடைசி காலத்தை நாமம் சொல்றதுலாம் வச்சுக்காத. அதெல்லாம் நம்ம கையில இல்லை, அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா ஜீத அசாவே ஜீவிச்சுட்டு இருக்கும் பொழுதே தவச்சி சார்த்தக கராவே நல்ல காரியங்கள்லாம் ஜீவிச்சுட்டு இருக்கும் பொழுதே நல்ல காரியங்கள் ஈடுபட்டோமானால் கரையேறிடலாம். நல்ல காரியம் பண்றதுன்னா என்ன? புண்ணிய கர்மாக்கள் பண்றது. ஏகமனத்தி ஃபிராவே தீர்த்தாட்டனங்கள்லாம் நிறைய போறது, தீர்த்த கஷேத்திரம்லாம் நிறைய போறது. இதை கேட்டது இன்னொருத்தன் சொல்றான், ஏகமனத்தி ஆட்டாட்டி ஏன்பா தீர்த்தாட்டனம் பண்ணு சொல்லிட்டே இருக்கேன். தெண்டின் இருந்துதான் ஆனமா. நீ ஒரு தீர்த்தத்துக்கே இன்னொரு தீர்த்தம் போனாலும் என்ன பண்ண போற? நீ பாணி பாஷானாச்சி பேட்டி. எந்த தீர்த்த கஷேத்திரம் போனாலும் ரெண்டு விஷயம் கிடைக்கும். ஒன்று அங்கே தீர்த்தம் நதியாகவோ தட்டாகமாகவோ இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தம் இருக்கும். ரெண்டாவது பாஷாணத்தினால பண்ணின தேவனுடைய ஒரு மூர்த்தி இருக்கும். இதுதானே எந்த தீர்த்தத்துக்கு போனாலும் கிடைக்க போறது. சுபுக்குலியா மாறித்தா ஹிம்புட்டி காசா வீசபாவே. மெனக்கிட்டு இந்த கால் வலிக்க இங்கேருந்து நடந்து போய் அங்கேருந்து மூச்சு முட்டை போய் இந்த தட்டாகத்தி நதியை போய் ஸ்நானம் பண்ணிட்டு இப்படி எவனா சமப்பட்டு இருப்பானா? ஏகமனத்தி சாண்டி வாச்சாளி அகாத மகிமா பூமண்டலி தர்ஷன மாத்திரே ஹோயே ஹோலி மகாபாத்தகாஞ்சி. இன்னுத்த சொல்றான், போரும்பா இப்படி வாயாடினது போரும். நீ இப்படி சொல்ற மாதிரி இல்லை. தீர்த்தங்கள்லாம் நீ அங்க போய் குளிச்சாதான் தீர்த்த கஷேத்திரத்தை போயிட்டு வந்ததுன்னு அர்த்தம் இல்லை. அந்த தீர்த்த கஷேத்திரத்துக்கு இருக்கக்கூடிய ஆலயம் இருக்கே, அந்த ஆலயத்துல போய் நீ தேவனை தரிசனம் பண்ணினாதான் தீர்த்த கஷேத்திராட்டம்ங்கிறது அர்த்தம் இல்லை. ரொம்ப அகாதமான மகிமை உள்ள பல தீர்த்த கஷேத்திரங்கள் இந்த லோகத்துல உண்டு. அகாத மகிமா பூமண்டலி. அந்த தீர்த்த கஷேத்திரங்கள் எப்படின்னா தர்சன மாத்திரே ஹோயே ஹோலி மகாபாத்தகாஞ்சி. அந்த தீர்த்த கஷேத்திரங்களை தரிசனம் பண்ணினாலே போறோம். மகாபாத்தகங்கள்லாம் எதெல்லாம் உன்னிடத்தை குமிஞ்சு கிடக்கோ எல்லாம் அப்படியே பத்திண்டு எரிய ஆரம்பிச்சிடும். ஏகமனத்தி தீர்த்த சுபாவே காரணமன அவராவே ஏகமனத்தி கீர்த்தன கராவே சாவகாச. இதை கேட்டுதான் ஒருத்தன் சொல்றான், தீர்த்த கஷேத்திரங்கள் மாத்திரம் போய் தீர்த்த கஷேத்திரங்களை மாத்திரம் தரிசனம் பண்ணினதுனால என்னப்பா பிரயோஜனம்? என்ன பண்ணும்? என்ன மன ஆவராவே உன்னோட மனசை நியந்திரணம் பண்ணணும். உன்னோட மனசை கண்ட்ரோல் பண்ணணும். எவனுடைய மனசு கட்டுப்பட்டு இருக்கோ, எவனுடைய மனசு நியந்திரணத்துல இருக்கோ அவனே தீர்த்தம் தான். ஏகமனத்தி தீர்த்த சுபாவே. அவனே தன் மனசை கட்டுப்படுத்தினவனே ஒரு தீர்த்தம் தான். அப்படி கட்டுப்படுத்தினவனை ஒருத்தன் பார்த்தாலே நீ தீர்த்த கஷேத்திரம் போயிட்டு வந்த பலன் உனக்கு உண்டு. இன்னொருத்தன் சொல்றான், ஏகமனத்தி கீர்த்தன கராவே சாவகாச. நிறைய நாமஸ்மரணம் பண்ணணும். பகவானுடைய பல கீர்த்தனங்கள்லாம் நிறைய பண்ணணும். இதை பண்ணினாலே போரும் சம்சாரத்தை கரையேறலாம்,
அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். இன்னும் பல பேர் அவாவாருடைய அபிப்பிராயங்கள் அவாவாருடைய அனுபவங்கள் எப்படி இருக்கோ அந்த அனுபவங்கள் பிரகாரம் சொல்லிட்டு வருவா. அதெல்லாம் சொல்லிட்டு நாம் இந்த லோகத்தை எப்படி பார்க்கணும், நாம் இந்த லோகத்தை எப்படி வாழணும் அப்படிங்கிறத சமர்த்த சொல்லுவார். அதை மேற்கொண்டு நாளை என்று சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய